மார்க்கெட் போன கிழவி ராதிகாவை அநாகரிகமாக பேசிய பிரபலம். வாய் பொத்தி வேடிக்கை பார்க்கும் விஷால். சினிமாவில் நடிகைகளுக்கு எதிரான அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்த பிரச்சினை கேரள சினிமாவில் வெடித்து தற்பொழுது தமிழ், தெலுங்கு என அனைத்து மொழி சினிமா நடிகைகளும் இது குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு முன்பு மீ டூ விவகாரத்தில் சின்மயி குரல் எழுப்பிய போது சக சினிமா துறையினர் அமைதியாக இருந்தது போன்று இல்லாமல் தற்போது பல முன்னணி நடிகைகள் இது குறித்து முன்னே வந்து குரல் கொடுப்பது, மேலும் தாங்கள் பார்த்த சில தவறான சம்பவங்களும் தாங்கள் அனுபவித்த சம்பவங்களையும் வெளிப்படையாக தெரிவித்து வருவது அனைவரின் பாராட்டை பெற்று வருகிறது. இதேபோன்று பாதிக்கப்பட்ட அனைத்து நடிகைகளும் முன்னே வந்து வெளிப்படையாக பேச வேண்டும் என்று, அப்போதுதான் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடக்காது என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் மூத்த நடிகைகளாக இருக்கக்கூடிய நடிகை ராதிகா இந்த விஷயத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார். குறிப்பாக கேரள சினிமாவில் ஒரு படத்தின் படப்பிடிப்பில் இருந்தபோது அங்கே சில நடிகர்கள் கேரவனுக்குள் ரகசிய கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை படம் பிடித்து பார்த்து ரசித்ததை தானே பார்த்ததாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பிரபல சினிமா விமர்சகர் கந்தராஜ் ராதிகா பேசியது குறித்து பதிலளித்தார். 40 வருடங்களுக்கு முன்பாக கேரவனே கிடையாது. முதலில் ராதிகா சொல்வதே பொய். சிசிடிவி கண்டுபிடித்து 25 வருடங்கள் தான் ஆகிறது. கிழக்கே போகும் ரயில் பட சமயத்தில் இந்த வசதிகள் எல்லாம் வந்துவிட்டனவா? இந்த சீசனை பயன்படுத்தி கொண்டு எனக்கும் டிமாண்ட் இருக்கிறது என்று பிரபல விமர்சகர் கந்தராஜ் ராதிகா என்ன பேசினார் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல், அதாவது தான் மலையாள படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது என்றுதான் தெரிவித்திருந்தார் ராதிகா. அது 30 வருடங்களுக்கு முன்பாகவா இல்லை 2 வருடங்களுக்கு முன்பாகவா என்று கூட தெரியாமல் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக கந்தராஜ் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நடிகை ராதிகாவை தொடர்ந்து இன்னும் பலர் என்னையும் பாலியல் தொந்தரவு செய்தார்கள் என்று வருவார்கள். அவர்கள் எல்லோருமே மார்க்கெட் இழந்து வீட்டில் கிழடுகளாக உட்கார்ந்து இருப்பவர்கள். இதெல்லாம் ஒரு விளம்பரம்தான். ராதிகாவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் என தெரிவித்த கந்தராஜ், இதை வைத்து நீங்கள் மார்க்கெட் தேடாதீர்கள் என்று அநாகரிகமாக பேசிய பிரபல விமர்சகர் கந்தராஜ், அட்ஜஸ்ட்மெண்ட் என்றால் என்ன? ஒத்துழைப்பு, அது எப்படி குற்றமாகும் என்று நியாயப்படுத்தி பேசும் இவர், உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்று சென்று விடலாமே. ஆரம்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்வீர்கள், அதற்காக பணம் வாங்கிக் கொள்வீர்கள், படத்தில் வாய்ப்பு வாங்கிக் கொள்வீர்கள். பெரிய ஆளாக வந்தவுடன் தன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் அழைத்தார்கள் என்று குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் ராதிகாவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தும் விதத்தில் பிரபல விமர்சகர் கந்தராஜ் பேசியுள்ளது சினிமா ரசிகர்களை மட்டுமல்ல பொதுமக்களையும் கொந்தளிக்க செய்துள்ளது. அந்த வகையில் சமீபத்தில் நடிகர் விஷால் பாலியல் ரீதியாக ஏதோ ஒரு நடிகைகள் பிரச்சனையில் சந்தித்தால் செருப்பை கழட்டி அடியுங்கள் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் பெண்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படையாக பேசும் பொழுது இப்படி விமர்சகர் என்ற போர்வையில் கந்தராஜ் போன்றவர்கள் நடிகைகளை விமர்சனம் செய்வதை நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் வாய் பொத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அடுத்து எந்த நடிகை முன்வந்து இது போன்று குரல் கொடுப்பார்கள் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. உங்கள் தின சேவல்